ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அனதர் சண்டே எடுத்த வீடியோ. நான் நேற்றுக்கு போஸ்ட் பண்ணதும் ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறது அதுக்கு அடுத்த சண்டே எடுத்த வீடியோ. ஸோ வீடியோ ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருந்தேன். பட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் கன்சிஸ்டன்சியை இனி கீப் அப் பண்ணுவோன்னு நினச்சிருக்கேன். இதை எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த சண்டே நான் சர்ச் போகிறதா இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக எங்கள் சித்தி வந்து ஊரில் இருந்து இங்கே வந்திருக்காங்க விசிட் விசாவில் ஜாப் தேடி. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அவங்க வந்து துபாயில் அல் கராமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க பெட் ஸ்பேஸில். அவங்க இன்றைக்கி மார்னிங் தான் வந்திருக்காங்க. ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்கு பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திங்ஸ் எதுவும் வாங்கலை, இனி தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஏரியா வேறு புதுசாக, அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக திங்ஸ் வந்து நான் இங்கேருந்து வாங்கிட்டே போயிருந்தேன். நான் யூஏஇ வந்து 2 இயர்ஸ் ஆயிருந்தாலும் கராமா வந்து இப்போ தான் வரேன். கராமா வந்து நான் பார்த்தது வரைக்கும் நம்ம ஊரோட ஒரு மினி வேர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊருக்குள்ளாடி போகிறது மாதிரியே ஒரு ஃபீலிங். எங்கே பார்த்தாலும் தமிழ் பீப்புள்ஸும் மலையாளி பீப்புள்ஸும் தான். ஸோ நம்ம ஊர் மக்கள் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட டெய்லி லைஃப் ரொட்டீனுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். ஆனால் ஜாப் ஆஃபர் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்படி கராமா பஸ் ஸ்டேஷனில் இறங்கிட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு எங்கள் சித்தி இருக்கிற ரூம் பக்கமாக போயிட்டேன். ரூமுக்கு போகும்போது லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக கொஞ்சம் வெளியில் வந்திருந்தோம். அன்னைக்கு நான் வந்து மீல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரியாணியும், அன்னைக்கு ஜிண்டோவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ அவனுக்கும் பிரியாணியும் சாப்பிட்டு அன்னைக்கு எங்களோட லஞ்சை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோட ஒர்க்கிங் டேஸை தவிர யூஏக்குள்ளாடி நான் வேறு எங்கேயாச்சும் ஸ்பெஷலாக போகிறேன் அப்படின்னா இவன் அன்னைக்கு அவைலபிளாக இருந்தால் அவனையும் கூட்டிகிட்டே போயிடுவேன். அவனும் என் கூட ஜாயின் பண்ணிப்பான். அப்படி தான் அன்னைக்கு என் சித்தியை பார்க்குறதுக்காக நான் வந்தப்போ அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அன்னைக்கும் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் அவனை மறுபடியும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படி சாப்பிட்டு எடுத்துகிட்டு சித்தியையும் ரூமில் விட்டுட்டு அண்ட் ஆன் த வேல நல்ல தாகமாக இருந்துச்சா, ஸோ ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கராமா பஸ் ஸ்டேஷன் வந்து ஷார்ஜாக்கு பஸ் ஏறி ஷார்ஜாக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும்போது வீட்டை விட்டுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் டூர் போயிருப்போம். என்ன தான் டூரில் நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தாலும் அந்த 5ஆவது நாள் வீட்டுக்கு வந்து வீடை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அப்படி தான் நான் யூஏக்கு வந்ததுக்கப்புறமா வேறு எந்த எமிரேட்ஸ்க்கு என்ன பர்பஸ்க்காக போயிருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஷார்ஜாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.